அன்புடையவர்களே, நாம் தொடர்ந்து பல செய்திகளை 3 ஆளுகை, சரீர ஆளுகை, ஆத்தும ஆளுகை, ஆவியின் ஆளுகை, 3 தேவைகள், ஆவியின் தேவை, ஆத்துமாவின் தேவை, சரீரத்தின் தேவை என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று நம்ம பார்த்தது இந்த ஆவி தேவனை தேட படைக்கப்பட்டது. உங்கள் சரீர வாழ்வுக்கு மனதை கொண்டு சம்பாதித்த 1000 கோடியில் ஒரு மாளிகை கட்டினாலும் உங்கள் ஆவி மகிழாது. உங்கள் ஆவி மகிழ வேண்டும் என்றால் தேவனோடுள்ள தொடர்பு, நீங்களும் தேவனும் ஒரே ஆவியாக இருப்பதனால் அந்த ஆவி மகிழும், சந்தோஷமடையும். அது வெறுமையாக இருந்து எத்தனை 1000 கோடிகள் வசதிகள் அத்தனையும் இருந்தாலும், ஐஸ்வர்யவான், ஏழை, பாவி, சன்மார்க்கர் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரே லிஸ்ட்டு. தேவனுடைய ஆவினால் நடத்தப்படாதவர்கள், ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள், ஆகவே அவருடையவர்கள் அல்ல, அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆவினால் நடக்காத எவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 8:1 சொல்கிறபடி ஸ்தோத்திரம், ஆத்துமாவையும் மனதையும் சார்ந்து கிறிஸ்து உள்ளே இல்லாமல், பரிசுத்தாவின் உள்ளே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஆக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறது. அவர்கள் எவர்களாக இருந்தாலும் தங்களுடைய ஆவிக்குள் கிறிஸ்துவின் ஆவியை, பரிசுத்த ஆவியை உட்செலுத்த அனுமதிப்பார்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது எளிது என்று பார்த்து முடித்தோம். இன்னைக்கு மாயையை பற்றி பார்க்க போகிறோம். மாயை, அதுவும் அந்த செய்தியை சேர்ந்தது தான். சரிதானே? சரி, பிரசங்கி எல்லாம் மாயை 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 என்றுதான் பிரசங்கி புஸ்தகத்தையே ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். மாயை மாயை என்று எல்லாருக்கும் சொல்ல தெரியுது. ஸ்தோத்திரம். மாயைனா என்ன? பிரசங்கி 1:2 மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினுடைய பலன் அல்ல. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமி என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது. நிறைய கருத்து சொல்லிட்டு வர்றாரு. எல்லாம் சொல்லிட்டு வந்து முன்ன இருந்ததாம்பா இப்போ இருக்கு. ஸ்தோத்திரம். முடிவாக என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே மாயை என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நீங்கள் பிரசங்கி புஸ்தகம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். மாயை என்றால் வீண், வேனிட்டி, வீண், வீண் என்று பொருள். வீண் என்பதாகும். மது குடிப்பதினாலே அதனுடைய பயன் என்னவென்று அறிந்து கொள்வதற்கு நான் மது குடித்து பார்த்தேன் என்று சொல்லுகிறார். யாரு? பிரசங்கி. அது மட்டும் இல்லாமல் புத்தி இல்லாத காரியத்தையும் செய்து பார்த்தாராம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் அவர் செய்து பார்த்தாராம். யாரு? சாலமோன் என்ற பிரசங்கி. மாளிகையை கட்டினாராம். அப்புறம் திராட்சை தோட்டங்கள், தோட்டம்னா என்ன? 1 ஏக்கருக்கா? திராட்சை தோட்டங்களை உண்டாக்கினார். தோட்டங்களை உண்டாக்கினார். எல்லாம் பன்மைதான். பூங்காக்கள், தோட்டங்கள் தனக்காக அமைத்து கொண்டாராம். பூங்கா கூட அவர் அமைச்சிருக்கிறார். பார்க், எல்லா விதமான பழங்களை உடைய பல தோட்டங்களை, பல மரங்களை, பல தோட்டங்களை உண்டாக்கினாராம். இந்த பிரசங்கி மரங்களுக்கு தண்ணீர் பாய்ப்பதற்கு குளங்களை வெட்டினாராம். நிறைய வேலைக்காரர்களையும் வைத்து கொண்டாராம், சம்பாதித்து கொண்டாராம். வெள்ளி, தங்கம் 10 சவரம், 50 சவரம், 100 சவரம், 100 கிலோன்னு கிடையாது, 100 கிலோ கிடையாது, 10 டன், பல 1000 கிலோ இவர்களெல்லாம் குவித்து கொண்டாராம். ராஜாக்குன்னு சொல்லி பொக்கிஷங்களை வைக்க
ஒவ்வொரு ஸ்டேட்லையும் மகாணங்களில் பொக்கிஷங்களை குவித்து வைத்தாராம். தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது. இந்தியாவில் 663 ஸ்டேட்டு 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. எனக்கு இப்போ எவ்வளோன்னு தெரியல எனக்கு. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ராஜாக்குன்னு சொல்லி பொக்கிஷங்கள், விலையேறப்பெற்ற பொக்கிஷங்கள், விலையேறப்பெற்ற வைரங்கள், தங்கம், சுத்த தங்கம், ஒபிரியன் தங்கம், வைடூரிய கற்கள், மாணிக்க கற்கள், இதெல்லாம் சேர்த்து வைக்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பொக்கிஷ சாலைகள், குடோன் வச்சுருந்தாராம். குடோனு. அதுக்கப்புறம் பாடர்களையும் பாடகிகளையும் சுற்றி வச்சிருந்து பாட்டு பாட வச்சிருக்கிறார் சாலமோன். ஸ்தோத்திரம். பெண் சகாவாசத்தை 300 மனைவி 700 மறுமனையாட்டி, பெண் சகாவாசத்தை, பெண்களோடு உள்ள ஐக்கியத்தை ரொம்ப வச்சிருக்கின்றிருக்கார். வேத சொல்லுகிறது 1000 சொல்லுது, 300 + 700. ஸ்தோத்திரம். இப்படிலாம் அனுபவித்த பிரசங்கி மாயை, வீண் 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 மாயை என்று சொல்வதற்கு காரணம் என்ன? வெளியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? காரணம் என்ன? மனம் தேடுதல் இருந்தது, ஆத்மா தேடுதல் இருந்தது, சரீரத்தின் தேடுதல் இருந்தது இவருக்கு. ஓகே, புரியுங்களா? என்ன இருந்தது? ஆத்துமாவின் தேடுதல் இருந்தது, மனதின் தேடுதல் இருந்தது, சரத்தின் தேடுதல் இருந்தது. ஸ்தோத்திரம். அது மனதிற்கு திருப்தி தந்தது. ஸ்தோத்திரம். அது உடலையும் சந்தோஷப்படுத்தியது. அவ்வளவுதான். இது பல பெண்களை தனக்கு காதல் நாயகிகளாய் வைத்துக் கொண்டாலும், பல அரண்மனைகளை இவர்கள் கட்டி கொண்டாலும், பல 1000 டன் தங்கங்களையும் வெள்ளிகளையும் விலையேறப்பெற்ற கற்களையும் பல மாகாணங்களில் ஸ்டேட்டில், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் குடோன்களை ஏற்படுத்தி அதில் சேர்த்து வச்சிருந்தாலும், எல்லா பல வகையான தோட்டங்களுக்கு உரியவராக இருந்தாலும், குளங்களையும் ஏரிகளையும் வெட்டி தோப்புகளுக்கு தண்ணீர் பாய வைத்திருந்தாலும், ஸ்தோத்திரம், தன்னை சுற்றிலும் எப்பொழுதும் பாடுகிற பாடகிகளையும் பாடகர்களை வைத்திருந்தாலும், அது மனதிற்கு திருப்தி, உடலுக்கு சந்தோஷம். இந்த மனம்தான் திருப்தி அடைந்து இந்த உடல் தேவையை சந்தித்து கொடுக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரமுண்டாவதாக, இவையெல்லாம் மனதினுடைய ஆசையினாலே பிரசங்கி எல்லாம் செய்து விருப்பத்தை அனுபவிச்சார், என்ஜாய் பண்ணார், குடிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் பார்த்தாரு. எல்லாம் மனசுக்கு தான். அப்ப மாயை என்று கூறுவதற்கு காரணம் என்ன? ஒன்னே ஒன்று இல்லை, ஆவியின் தேவனை தேடுதல் ஆவிக்குள் இல்லை. யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? உங்களுக்கு 1000 தங்க மாளிகை இருக்கலாம், கோல்டு விற்கிற கடை இருக்கலாம், வச்சுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஆவியின் தேவன் உங்கள் ஆவியில் இருக்கிறாரா? அது இல்லாமல் அது நத்திங், அது மாயை. ஸ்தோத்திரம். அப்போ வெளிப்புற வாழ்க்கைக்கு தேவை அத்தனையும் வைத்திருந்தார் பிரசங்கி. உல்லாச வாழ்வுக்கு எல்லாமே அவருக்கு இருந்தது. வெளிப்புற தேவை இருந்தது, உல்லாச வாழ்க்கைக்கு அத்தனையும் இருந்தது. 300 மனைவி 700 மறுமனையாட்டி, பெண் சகாவாசம் அவருக்கு நிறையவே இருந்தது. எப்பொழுதும் மதுபானத்தோடு தான் இருந்திருக்கிறார் அவர். ஸ்தோத்திரம். அப்போ உள்ளான ஆழ்ந்த மனம், மனசாட்சி, ஆவியின் தேவை ஸ்தோத்திரம் சந்திக்கப்படாதவரை உங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அத்தனையும் மாயை 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 மாயை, அது ஜீவன் இல்லை. எத்தனை குணம் இருந்தாலும் அது ஜீவன் இல்லை.
உடல் சார்ந்த மனம் தேடுகிற, உணர்வு தேடுகிற, உணர்ச்சி தேடுகிற, எண்ணம் தேடுகிற, ஆத்மா தேடுகிற அத்தனையும் அல்லது உலகமே உங்களுக்கு இருந்தாலும் அது ஜீவன் இல்லை. தன் ஆன்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் கிடையாது. ஜீவன் தேவன். உபாகம் 30:20. ஜீவனுக்கு அதிபதி கிறிஸ்து. அப்போஸ்தலர் 3:15. ஜீவனாகிய தேவனும் கிறிஸ்துவானவர் ஆவியாக இருக்கிறார். உங்கள் ஆவியில் உட்பிரவேசிக்காத வரை எல்லாமே மாயதான். இருந்தும் மாயத்தான். இருந்தும் அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டும் கிடையாது. ஸ்தோத்திரம். நல்லா கேட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு இந்த உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, அறிவு சார்ந்த, உணர்வு சார்ந்த அதன் வழியாகத்தான் தேவனை தேடுவதும் பொருளை தேடுவதுமாக மாறி போயிட்டு. அதுதான் மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, மதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏங்க உங்களுக்கு உடல் சார்ந்த, மனம் சார்ந்த ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்து உங்கள் ஆவியில் தேவன் இல்லாவிட்டால் அது எல்லாம் மாயைதான். அப்போ உடல் தேவை, மனம் தேவை. உடல் தேவை, மனம் தேவை மட்டும் வாழ்வல்ல, உள்ளார்ந்த ஒரு தேவை இருக்கிறது. அது ஆவியின் தேவை. அதை பூர்த்தி செய்ய எதை கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டுமோ அதை கொண்டு பூர்த்தி செய்ய வேண்டும். உங்கள் ஆவிக்குள் ஆவியின் தேவன் உட்பிரவேசிக்க வேண்டும். அது இல்லாமல் என்ன குட்டிக்காரனை போட்டாலும் சரி, நீங்கள் 1000 நாள் உபவாசம் பண்ணாலும் சரி, ஸ்தோத்திரம், நீங்கள் 10,000 நாள் உபவாசம் போட்டாலும் சரி, ஒரு கதைக்கு ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போது ஸ்தோத்திரம், ஆவி வெறுமையாக இருந்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் 6:16 2 கொரிந்தியரில் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி, உள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்களுக்குள்ளே நடந்து, உலாவி அவர்களுக்குள்ளே நடந்து அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். உங்களுக்குள்ளே உலாவி, உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவர், உங்கள் ஆவிக்குள் உலாவி, உங்கள் ஆவிக்குள் தங்கி இருக்கிறவர். ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் தான், இந்த வாழ்வு தான் ஸ்தோத்திரம். உடல் தேவையை விட தேவையை சந்தித்து பெற்றதை விட அளவில்லாத மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆகவே தான் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். என் ஜீவனும் பலனுமானவர் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ திருச்சபை என்ன செய்தது? மனதினால் சரத்தினால் தேடுவதை கற்றுக் கொடுத்து விட்டு ஆவியை எம்டியாகவே வச்சுருப்பாங்க. நாங்கள் ஆவினால் தேடுறேன்பாங்க, போலியாக சொல்லிக்கொள்வாங்க. அவங்க ஆவினால் தேடுவது, கை தட்டுவது, அந்நிய பாஷை பேசுவது, அவ்வளோதான். ஆவியில் கலந்து இணைவது என்கிற அந்த சுவாரஸ்யமான வாழ்வு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் ஒரு இடத்துல போய் பிரசங்கித்தேன். கிறிஸ்துவின் சரத்தில், கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியம் என்று பிரசங்கித்தேன். அப்போது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுற ஒரு ஆள் என்கிட்ட வந்தார். நான் ரத்தத்தில் ஐக்கியமாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் சரத்தில் ஐக்கியமாக தான் இருக்கிறேன். அதாவது புரியாத மானிடர்கள். இந்த சரத்தில் இரத்தத்தில் நான் ஐக்கியமாக இருக்கிறேன், அப்படி ஆவியில் நான் உறவாக இருக்கிறேங்கிறது புரியலை. ஆமாம், நான் அப்படி சரீரத்தில் தான் இருக்கிறேன், நான் ஒரு ரத்தத்தில் தான் இருக்கிறேன்.
அவர் எனக்குள்ள தான் இருக்கிறார். இது காமனாக சொல்லுவாங்களே தவிர அனுபவத்தில் இல்லை. நான் பல 100 பேரை நான் கேட்டு பார்த்து விட்டேன். ஆமாம், ஆவியானவர் எனக்குள்ள தான் இருக்கிறாரும்பாங்க. ஆனால் செய்கிற சேட்டைக்கு அளவே இருக்காது. சுருதி குறையாமலே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அப்போ எல்லாமே மாயை. உலகம் முழுதும் உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் மாயை தான். ஆகவே தான் அலெக்சாண்டர் சாகும்போது சொல்லிட்டாரு, 2 கையும் வெளியே விட்டு அடக்கம் பண்ணுங்கப்பா, நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை, உலகத்தை ஜெயித்தேன், அலெக்சாண்டர் வெறுமையாக போகிறாரு, ஒன்றும் இல்லாமல் போகிறாரு, இந்த உலகமே அறியட்டும் அப்படின்னாரு. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய வீழ்ச்சி, ஆதாம் ஏவாள் வீழ்ச்சி. எப்பொழுது நன்மை தீமை என்ற அறிவு மரத்தின் கனியை புசித்தார்களோ நிர்வாணி என்று உணர்ந்தார்கள். அறிந்தார்கள். அறிதல் உணர்தல் வந்தது. இந்த அறிதல் உணர்தல் என்பது ஆத்துமாவில் உள்ள மனம் மூலம் வெளிப்பட்டது. நான் நிர்வாணி என்ற அந்த அறிதல், இந்த உணர்தல் ஆத்துமாவில் உள்ள மனமூலமாய் வெளிப்பட்டது. ஒன்று. கெட்டகுமாரனை பற்றி உங்களுக்கு தெரியும். பஞ்சம் வந்த உடனே தகப்பன் வீட்டில் நிறைவாக இருப்பதை நினைத்தார். என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரரெல்லாம் நிறைவாக இருக்கிறார்கள் என்று உணர்ந்தார். புத்தி தெளிந்தது அவருக்கு. ஸ்தோத்திரம். தான் இப்பொழுது பன்றி மேய்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏழ்மை நிலையை நினைத்தார். நான் பரத்துக்கிரமாய் பாவம் செய்வதை உணர்ந்தார். இதுவும் உள்ளம் மனம் சார்ந்த ஒரு உணர்வாகும். புரியுது உங்களுக்கு? ஆதாம் நிர்வாணியாக இருக்கிறோம் என்று உணர்ந்தார், அறிந்தார். இதுவும் ஆத்துமாவில் மனம் சார்ந்த ஒரு காரியமாகும். கெட்டகுமாரன் பஞ்சம் வந்த உடனே பண்ணி வைத்துக் கொண்டது அவன் என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கெல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று உணர்ந்தார். தன் பாவத்தை உணர்ந்தார். நான் மீண்டும் திரும்பி செல்வேன் என்கிற உணர்வு இருந்தது. இதுவும் மனதின் சார்ந்த உணர்வினுடைய காரியமாகும். சரி, புதிய ஏற்பாட்டில் 1 சாமுவேலுக்கு போயிடுவோம். அன்னாள் தனக்கு மகப்பேறு இல்லை என்ற அந்த மலடி என்ற நிலையில் துக்கத்தை உணர்ந்தாள். நான் மலடி என்ற ஒரு துக்கத்தை உணர்ந்தாள். அப்போ சந்தோஷம், துக்கம், வலி போன்ற அத்தனையும் உணர்வது எங்கன்னா உணர்வில் தான் உணர்கிறோம், உணர்வில் தான் அறிகிறோம், உணர்வில் தான் அறிகிறோம். ஆதாம் ஏவாள் எதில் அறிந்தார்கள்? உணர்வில் அறிந்தார்கள். கெட்டகுமார் எதில் அறிந்தார்? உணர்வில் அறிந்தாள். தனக்கு மகப்பேறு இல்லை, நான் மலடி என்ற எண்ணம் அன்னாளுக்கு எப்படி வந்தது? உணர்வில் மூலமாய் அறிந்தார்கள். பவுல் கூறும்பொழுது என் சரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது என்னை குத்துகிறது, இது என் சரத்தில் ஏற்படுகிற வேதனை வெளிப்புறத்தில் ஏற்படுகிற ஒரு காரியத்தால் உண்டானது என்று உணர்கிறார். இதுவும் மனம் சார்ந்த ஒரு உணர்வு. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என் சரீரத்தை குத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதுவும் சரீரம் சார்ந்த ஒரு உணர்வு. இது ஆத்துமாவில் உள்ள உணர்வு உணர்கிறது என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 38 என் புண் அழுகின் நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லுகிறார். இதுவும் சரத்தில் ஏற்பட்ட, வெளியில் ஏற்பட்ட ஒரு விளைவு. ஸ்தோத்திரம். அதையும் இந்த மனம் உணர்கிறது. ஆதாம் ஏவாள் உணர்ந்தது நிர்வாணி என்று, கெட்டகுமாரன் உணர்ந்தது தன் பாவி என்று. ஸ்தோத்திரம். அன்னாள் உணர்ந்தது தன் மலடி என்று. பவுல் உணர்ந்தது எனக்கு ஒரு முள் இருக்குது, அது குத்தி கொண்டே இருக்கிறது என்று உணர்ந்தார். என் புண் அழுகின் ஆற்றமாக இருக்கிறது என்பதை தாவீது உணர்ந்தார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? நான் சரியாக இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இளையகுமாரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நான் பரத்துக்கு விரோதமாக,
பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் பரத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, பரலோக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்ற ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். இதுதான் உள்ளார்ந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார். உள்ளார்ந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார். தான் வாழ்ந்த வாழ்வு தவறு என்று மனசாட்சியில் குத்துண்டு தனக்குத்தானே பேசுகிறார். நான் பரத்துக்கு விரோதமாக துரோகம் செய்தேன். தாவீதும் சொல்கிறார், தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். நல்லா கவனிங்க, ஆதாம் ஏவாள் அப்படி சொல்லவே இல்லை. அதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு உணர்வு. அன்னாருடைய உணர்வு மனம் சார்ந்த உணர்வு. முள் குத்தப்பட்டு வேதனையாக இருக்கிற அது மனம் சார்ந்த உணர்வு. பரத்துக்குறமாய் நான் பாவம் செய்தேன். இது உள்ளான மனசாட்சியில் தனக்குள்ளேயே குத்துண்டு தனக்குத்தானே பேசுகிறார். இதுதான் ஆவியின் உணர்வு. இந்த ஆவியின் உணர்வு மனதையும் உள்ளத்தையும் அறிவையும் புத்தியையும் மிஞ்சுகிறது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இந்த உள்ளார்ந்த மனசாட்சியிலே உள்ளான மனுஷனுக்குள் நான் ஒரு பாவி, நான் ஒரு கெடுதலக்காரன், நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சு விட்டேன், இந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? இது உள்ளான உணர்வு. இது ஆவியின் உணர்வு. இந்த ஆவியின் உணர்வு மனத்தையும் அறிவையும் புத்தியையும் தாண்டி மிஞ்சி வேலை செய்து. இதுதான் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். ஸ்தோத்திரம். என் அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்குள் இந்த ஆவியின் உணர்வு ஏற்படும் போதுதான் இந்த மனதின் உணர்வை காட்டிலும் அறிவின் உணர்வை காட்டிலும் புத்தின் உணர்வை காட்டிலும் மிஞ்சி வேலை செய்யும், மிதமிஞ்சி வேலை செய்யும். உங்கள் சரீரத்தையும் உங்களுடைய ஆத்மாவையும் மிஞ்சி அது வேலை செய்யும். இதுதான் ஆவியின் உணர்வு ஆகும். இன்னும் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலே பெருகிட்டு, இதான் உள் உணர்வு. அவைகளின் பார சுமை போல் இருக்கிறது, என்னால் தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் கொண்டு புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும், உமது பரிசுத்தாவி எடுத்துக்கொள்ளாமல் என்போம் என்று சங்கீதம் 51:10-11 சொல்லுகிறார். இதுதான் தாவீதின் ஆழமான பகுதியில் ஏற்பட்ட உணர்வாக இருக்கிறது. அந்த உணர்வு உங்கள் ஆத்துமாவின் உணர்வை விட, உங்கள் சரீரத்தின் உணர்வை விட மேலோங்கி செய்கிறது. ஆத்துமாவின் உணர்வை விட, சரீரத்தின் உணர்வை விட அது போராடி மிஞ்சி அது வேலை செய்கிறது. தான் பாவம் செய்தது வெட்கக்கேடானது என்று அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறது, ஆழ்ந்த உணர்வை வெளிப்படுத்துகிறது. என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு, என் மனம், உள்ளம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த தவறையெல்லாம் செய்ய வைத்தது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதுதான் கெட்ட குமாரனுடைய உணர்வும் தாவீதுடைய உணர்வும். நிறைய உணர்வுகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த உள்ளார்ந்த உணவு தான் ஆவியன் தேவன் உள்ளே இருந்து கொடுக்கிற உணர்வு. அங்குதான் உங்களுக்கும் தேவனுக்கும் கனெக்ஷன் ஏற்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உள்ளான உணர்வு வரும்போது என்ன நடக்கும் என்றால், உங்க அறிவு ஏற்றுக்கொள்ளாது. போப்பா, உங்க மனம் ஒத்துக்கொள்ள, உள்ளம் ஒத்துக்கொள்ளாது. என்ன பாவம் செஞ்சிட்ட, போ விடு,
அப்படின்னு சொல்லி அது தட்டி கொடுத்து உங்களை கேடன பாதைக்கு மீண்டும் கொண்டு போகும். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனம், இந்த உணர்வு, இந்த புத்தி, இந்த சிந்தை, ஸ்தோத்திரம், ஆவினுடைய உணர்வை அங்கீகரிக்கவே அங்கீகரிக்காது. உங்க உள்ளான நான் இதை செஞ்சிட்டேன், இதை பாவம் பண்ணிட்டேன், இதை தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சிருக்க கூடாது என்கிற அடித்தளத்தினுடைய உணர்வை உங்க அறிவு, மனம், புத்தி எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கேளுங்க. உங்க சிந்தனை, உங்கள் அறிவு, உங்களுடைய மனம், உங்களுடைய புத்தி நியாயப்படுத்துகிற காரியத்தை ஆவியின் உணர்வு அங்கீகரிக்காது. God is good. உங்க அறிவு, உங்க புத்தி, உங்க எண்ணம், உங்களுடைய உணர்வு எதெல்லாம் செய்தோ நீதியற்ற காரியத்தை ஆவியின் உணர்வு ஏற்றுக்கொள்ளாது. ஆவியின் உணர்வு, நான் ஒரு பாவி, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற உணர்வு வரும்பொழுது மனம், எண்ணம், சிந்தை, உணர்வு அது ஏற்றுக்கொள்ளாது. ஸ்தோத்திரம். ஆவியின் உணர்வு நீ செஞ்சது தப்பு தான் என்ற நியாயப்படுத்த, ஆவியின் உணர்வு நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் ஜால்ரா போடாது, உங்களை குற்றப்படுத்தி, உங்களை உணர்த்தி, உங்களை திருந்துவதற்கு அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். நீ ஒரு குற்றவாளி, நீ தப்பு பண்ணிட்ட. இதுதான் கெட்ட குமாரனுக்கும் தாவீதுக்கும் நடந்த காரியம். ஆவின் உணர்வு உடல் ரீதியான மனம், புத்தி, அறிவு போன்ற ஸ்தோத்திரமுண்டாவதாக அந்த உணர்வை விட அது மேலானது. அதான் ஆவியின் உணர்வு. ஸ்தோத்திரம். வலிமையானது. அது உங்களை தேவனுக்குள்ள ஆழமாக கொண்டு வந்து இணைக்கும். ஆவியின் உணர்வு நமக்குள்ள வாதிக்க செஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க மனம், உங்க உணர்வு, உங்க எண்ணம்லாம் இந்த ஆவியின் உணர்வை திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்கள் தவறு செய்கிறீர்கள், அது யாரும் பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களால் மனம் சங்கடத்தையும் துக்கத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். மனம் சொல்லுகிறது, அறிவு சொல்லுகிறது, இதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா. புத்தி சொல்லுகிறது, இதெல்லாம் சகஜம்தான்ப்பான்னு சொல்லுது. ஆள் மனம் அதன் பேச்சை கேட்டு உணர்வது இல்லாமல் போய்விடும். ஸ்தோத்திரம். ஆனால் ஆள் மனம் உள்ளே போராடி கொண்டே இருக்கும். உங்கள் ஆவியின் உணர்வை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனோடு ஆவியில் இணைக்கப்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆவியில் ஒரு உணர்வு கொடுத்திருக்கிறார். அந்த உணர்வு தேவனோடு, தேவ ஆவியோடு இணைக்கிறது. அங்குதான் தேவன் பேசுகிறார். அங்குதான் உங்கள் தேவையை சந்திக்கிறார். அங்குதான் நேருக்கு நேராக உங்களோடு இணைந்து பேசிக்கொண்டே இருப்பதற்கு வழியாக வைத்திருக்கிறார். மனம் ஆத்மா மூலமாய் தேடுதல் இல்லை, ஆவினால் தேடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். தொடர்ந்த செய்தியை மறு நிகழ்ச்சியில் கேட்போம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆவினால் தேடுகிற இந்த ரகசியத்தை தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். த சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட்டை குறித்து ஆழமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நன்றி. ஆமேன். இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.